கல்வி அறிவு வளர்வதால் ஜாதி அமைப்பு ஒழிந்துவிடும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? அறிவு வளர வளர இந்த ஜாதி குறைந்து விடுமா என்று ஒரு கேள்வி. குறையும். எப்போது என்றுதான் கேள்வி. ஏனென்றால் நாம் ஏற்கனவே நம்முடைய பதிலிலே அடிக்கடி நாம் வலியுறுத்தி வருகிற விஷயம், இந்த ஜாதி அமைப்பு தகர வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை மாற்றம் வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். ஆக சிந்தனை மாற்றம்தான் இதனுடைய முழுமையான தீர்வு அதில் தான் இருக்கிறது. ஆக சிந்தனை மாற்றத்தை தரவல்ல ஒரு கல்வி திட்டம் இருக்கும் என்றால் ஜாதி ஒழியும். அந்த கல்வி திட்டத்தை எப்படி இருக்க வேண்டும்? ஜாதியினுடைய வேர்கள் எங்கே இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். ஜாதி எப்படி உருவாகியது என்பதை பற்றி மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனுடைய கொடுமைகளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்வார்கள், கல்வியினுடைய நோக்கம் வெறும் தகவல்களை தருவதல்ல, உணர்ச்சி ஊட்டுவது. தி எய்ம் இஸ் நாட் டு இன்ஃபார்ம் பட் டு சென்சிட்டைஸ். சென்சிட்டைஸ் பண்ணணும். அவர்களுக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக அவர்களை உணர்ச்சி ஊட்ட வேண்டும். பொதுவாக சும்மா ஜாதி, நம்ம நாட்டில் இத்தனை ஜாதி இருக்குது, இத்தனை பிரிவு இருக்குன்னு பாடம் சொல்லிக்கிட்டே போனால் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. இந்த ஜாதி கொடுமையினால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன, இழப்புகள் என்ன, கொடுமைகள் என்ன, மக்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்ன, இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கல்வி திட்டமாக இருந்து, மனித நேயத்தை விதைக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டமாக இருந்தால், இந்த கல்வி முறையின் மூலமாக ஜாதிய சிந்தனைகளை மக்களுடைய உள்ளங்களில் இருந்து நம்மால் அகற்ற முடியும். ஆனால் அகற்றி இருக்கிறதா? அதான் கேள்வி. இப்போ இல்லை. ஜாதி சங்கங்களுக்கு தலைமை தாங்குபவர்களே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். பல ஜாதி சங்கங்களுக்கு தலைவர்களே ஐஏஎஸ் அதிகாரிகள். மிகப்பெரிய ஒரு மருத்துவர் தான் ஒரு ஜாதி கட்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார், இல்லையா? சட்டமன்ற விடுதி வளாகத்திலே ஜாதியின் பெயராலே மாணவர்கள், சட்டம் படிக்கிற மாணவர்கள் போதிக்கொள்கிறார்கள். மார்க்கண்டேய கட்ஜு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக ஒரு தடவை எழுதினார் ஹிந்துவிலே. பார் அசோசியேஷனிலே, சட்டமன்றங்களுக்கான சட்ட வல்லுநர்களுக்கான அமைப்பிலே கூட சாதி அடிப்படையில் தான் ஓட்டு போடுகிறார்கள். பார் அசோசியேஷனில் கூட சாதி அடிப்படையில் தான் ஓட்டு போடுகிறார்கள் என்று அவர் எழுதினார். மருத்துவக் கல்லூரிகளிலே சாதியின் பெயரால் மோதல்கள் நடந்து கொண்டிருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஒரு முறை காமராஜரிடத்திலே கேட்டார்கள், ஐயா சொல்கிறாங்க ஜாதி கல்வி வளர்ந்தால் ஜாதி ஒழிஞ்சிருன்னு சொல்கிறாங்களே, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. கேரளாவை பாருங்கண்ணே அப்படின்னார். இல்லையா? கேரளாவில் அதிகமான கல்வி, கேரளாவில் தான் ஜாதி வெறி அதிகம். விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், அது பைத்தியக்காரர்களுடைய தேசம் என்று சொன்னார் கேரளாவை பார்த்து. ஆகவே தான் பெரியார் அங்கே தான் போராட்டம் நடத்தினார். வைக்கம் போராட்டத்தை கேரளாவில் தான் நடத்தினார். ஆக அதிகமாக கற்றறிந்த மக்கள் வாழுகிற அந்த கேரளாவில் தான் ஜாதி வெறி பிடித்து ஆடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம் நமக்கு உணர்த்துகிற பாடங்கள் என்னவென்று சொன்னால், இன்றைய கல்வி அமைப்பு முறை இதனை தகர்க்கக்கூடியதாக இல்லை என்பதுதான் உண்மை. கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து, இந்த மனிதநேய கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு மத்தியில் போதித்தால் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்கு இன்னொரு கோணம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தால், அதன் மூலமாக ஏற்றம் பெற்றால் சாதி கொடுமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களா? இது இன்னொரு பகுதி, கேள்வியினுடைய இன்னொரு பகுதி. ஆம், கல்வி தேவை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கட்டாயம் தேவை. அது எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி. ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தேவை. ஏனென்றால் கல்வி தன்னம்பிக்கை அளிக்கிறது, கல்வி சுயமரியாதை அளிக்கிறது, கல்வி வலிமை, அதிகாரம், எம்பவர்மெண்ட், இல்லையா? கல்வியின் மூலமாகத்தான் எம்பவர்மெண்ட், வலிமை கிடைக்கிறது. கல்வி தனது உரிமைகளை அறிந்து கொள்வதற்கான உணர்வை தருகிறது. கல்வி போராட்ட உணர்வை மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது, இல்லையா? இப்படி பல்வகையான நன்மைகள் கல்வியின் மூலம் கிடைக்கிறது. ஆகவே தான் ஆதிக்க சக்திகள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் உறுதியாக இருந்திருக்கான், இவனுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி. ஆகவே ஆரம்பத்திலிருந்து கல்வி மறுக்கப்பட்டதற்கு காரணம், ஆதிக்க சக்திகள் மறுத்ததற்கான காரணம், இந்த மக்களை அப்படியே ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியின் வாசனையை இவர்கள் நுகராமல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியை கற்பதன் மூலமாக நிலைமைகளிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒழிக்குமா? அதுதான் இங்கே கேள்வி. ஆனால் நாம் மீண்டும் சொல்கிறோம், ரெண்டு சமுதாயங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு அந்த மக்களை சமத்துவமாக மதிக்காத வரையில் இந்த ஜாதி பிரச்சனை என்பது ஒழியாது.
ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு இந்த கல்வியும் உதவும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது.